Don't take rest after your first victory, because if you fail in second, more lips are waiting to say your first victory was just luck. Hello children, welcome to the platform of e-learning social science class in 6th standard, term 2 history session. From previous video, we learnt about to know the origin and migration of Aryans into India, to identify the sources of study relating to the Vedic age, to understand the evolution of political, economic structures in Rig-Vedic and later Vedic societies. And today we are going to see the religious structures and education and age-based ashramas after contemporary culture in South India and Tamil Nadu. Let's move on the lesson. Religion. Rig-Vedic Aryans worshipped mostly the earthly and celestial gods like Prithvi means earth, Agni fire, Vayu wind, Varuna rain, Indra thunder. Rig-Vedic Aryans வந்து மோஸ்ட்லி வந்து எதை வந்து ஒர்ஷிப் பண்ணாங்க, அதை கடவுளா வந்து வழிபட்டாங்க அப்படின்னா வந்து அதாவது இயற்கையா அமைஞ்சது தான். எது அப்படின்னா பிருத்திவி, தட் மீன்ஸ் எர்த்து, அக்னினா ஃபயர், வாயுனா விண்டு, வருணானா ரெயின், இன்றான தண்டர். இது அதாவது இயற்கை சார்ந்ததை மட்டும்தான் அவங்க வந்து வர்ஷிப் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. There were also lesser female deities like Aditi and Usha. அது மட்டும் இல்லாம ரொம்ப கம்மியா வந்து ஃபீமேல் காட்ஸையும் வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. யார் அப்படின்னா அதித்தி அண்ட் உஷா. Their religion was yajna centered. The mode of prayer was recitation of Vedic hymns. அவங்க வந்து எப்படி வழிபட்டாங்க அப்படின்னா வந்து அதாவது வேதிக் பீரியட்ல வந்து அவங்களோட ரிலீஜியன் வந்து எதை வந்து சென்டர் பாயிண்டா இருந்துச்சுன்னா யஜ்னா அப்படின்னா வந்து வர்ஷிப் பண்றது. The mode of prayer was recitation of Vedic hymns. அவங்க வந்து எப்படி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வேதிக் ஹிம்ஸ்னா வந்து அவங்களோட துதிப்பாடல்கள் வந்து மூதாதையர்கள் பாடி வச்ச பாடல்கள் இருக்குல்ல, அது வந்து ரெசிடேஷன், அதாவது வாயில வந்து சொல்லுவாங்க. பீப்புள் ப்ரேட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் பிரஜா, தட் மீன்ஸ் சில்ட்ரன், பசு, கேட்டில் அண்ட் தனா. அவங்களோட ப்ரேயர் வந்து எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்காகவும், பசு அதாவது கால்நடைகளுக்காகவும், தனான வெல்த், இதுங்களுக்காக மட்டும்தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. Cow was considered a scared animal. அவங்க வந்து கவ் வந்து என்னது ஒரு பயமுறுத்துற அனிமலா வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. There were no temples. Idol worship had not yet come into existence. அவங்களுக்கு வந்து எந்த விதமான கோவில் இப்ப இருக்க நம்ம வந்து கோவில் வழிபாடு கிடையாது, சிலை வழிபாடும் கிடையாது. எப்ப அப்படின்னா வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல. அப்போ வந்து அவங்க வந்து எதைதான் வந்து வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க, நேச்சுரலாக இருக்கக்கூடிய எர்த்து, அக்னி, வாயு, வருணா, தண்டர், இதெல்லாமே இது வந்து வர்ஷிப் பண்ணிட்டாங்க. லேட்டர் ஆன் priesthood became a profession and a hereditary one. அதுக்கப்புறம் வந்து இந்த சமயம் சார்ந்தது, இந்த priesthood வந்து கோவில்ல எல்லாம் வந்து பஜனை போடுவாங்க இல்லையா, பூஜை பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு பிகமே ப்ரொஃபஷனா வந்து மாறினுச்சு. அது எப்படி அப்படின்னா ஹெரிடிட்டரி ஒன், இப்போ அப்பா பையன், அதுக்கப்புறம் அவங்க பையன், இந்த மாதிரி பரம்பரையா வந்துச்சு. நியூ காட்ஸ் வேர் பெர்ஹாப்ஸ் அடாப்ட் ஃப்ரம் ஆன் ஆரியன்ஸ். இந்திரா அண்ட் அக்னி லாஸ்ட் தை இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்திரா, அக்னி இவங்களோட இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சது, குறைய ஆரம்பிச்சது. பிரஜாபதி த கிரியேட்டர், விஷ்ணு த ப்ரொடெக்டர் அண்ட் ருத்ரா த டிஸ்ட்ராயர் became prominent. இப்போ ஏர்லி வேதிக் பீரியட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தண்டர், அக்னி இவங்கெல்லாம் வந்து வழிபட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க யாரை வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரஜாபதி அதாவது படைக்கும் கடவுள், விஷ்ணு த ப்ரொடெக்டர் பாதுகாக்கும் கடவுள், அண்ட் ருத்ரா த டெஸ்ட்ராயர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. சாக்ரிஃபைசஸ் அண்ட் ரிச்சுவல் became more elaborate. அதுக்கப்புறமா வந்து சமய சடங்குகள், சாக்ரிஃபைசஸ்னா வந்து இப்ப உயிர் பலியிடுதல் செய்யறாங்க இல்லையா, கோயிலுக்காக வந்து ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், மாடு வெட்டுறேன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய வந்து வளர ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னா ஏர்லி வேதிக் பீரியட்ல. நெக்ஸ்ட் we are going to see the education of Vedic period. Gurukula system of education. The Gurukula system is an ancient learning method. வேதிக் பீரியட்ல வந்து குருகுலா சிஸ்டம் தான் வந்து படிக்கிறதுக்கு இருந்துச்சு. குருகுலா சிஸ்டம் வந்து ஒரு பழைய காலத்துல ஒரு கற்பிக்கும் முறையா இருந்துச்சு. The word Gurukula is a combination of the Sanskrit word Guru means teacher or master and Kula means family or home.
இதுல வந்து குருகுலாங்கிறது ரெண்டு சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து காம்பினேஷன் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா குரு அப்படின்னா டீச்சர் ஆர் மாஸ்டர், குலா அப்படின்னா வந்து ஃபேமிலி ஆர் ஹோம். The Shishyas resided with their guru and served them and simultaneously learned and gained knowledge. The Shishyas படிக்க போறவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க குருவோட வீட்டிலேயே போயிட்டு தங்கி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிட்டு அதே சமயத்துல வந்து கத்துக்கிட்டு அவங்களோட நாலேஜும் வந்து கெயின் இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. The students received education through oral tradition, meaning rote learning and were required to memorize everything. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓரல் ட்ரெடிஷன். இப்போ நம்ம வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதுகிறோம், அப்போ வந்து ரிட்டன் கிடையாது. அவங்க சொல்ல சொல்ல வந்து அவங்க வந்து ஓரலாக வந்து மெமரைஸ் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ படிக்கிறதுனால அவங்க வந்து ஓரலாக தான் இருக்கும், ரிட்டன் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற சிஸ்டம் எப்படி, நம்ம எல்லாருமே டீச்சர்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு இடத்துல போயிட்டு நாமளும் ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கல்வி கற்றுக்குறோம். பட் அப்போல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குருவோட வீட்டுக்கே போயிட்டு இப்போ 1 month 1 year 2 years ஆகிறதுனாலும் அவங்க அங்கேயே தங்கியிருந்து அவங்க தேவையான எல்லா கல்வியும் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இதுதான் வந்து குருகுலா சிஸ்டம் அப்படிங்கிறது. The subjects of the study included the 4 Vedas, Idihasas, Puranas, grammar, logic, ethics, astrology, maths and military science. இப்போ நம்மளுக்கு இருக்கிற தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் மாதிரி அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் வந்து அவங்க படிச்சாங்க அப்படின்னா 4 Vedas. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 Vedas, ரிக், யஜு, சாம, அதர்வா, அந்த 4 Vedas பிளஸ் இதிஹாசாஸ், புராணாஸ், கிராமர், இலக்கியம், தமிழ் இலக்கியம், இந்த மாதிரி லாஜிக், எத்திக்ஸ், அஸ்ட்ராலஜி, வானவியல், இந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்க வந்து படிச்சுக்கிட்டாங்க. The students were also trained to lead a disciplined life. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃபுக்கு தேவையான டிசிப்ளின் லைஃபும் வந்து அவங்க படிக்கிற காலத்துலேயே அவங்க வந்து கற்றுப்பாங்க. Only Dvajjas could be Shishyas. No women could have formal education. அதாவது Dvajjas அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபோல்டு வர்ணாஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் 3 என்னென்ன பிராமணாஸ், வைஷ்யாஸ், சத்ரியாஸ், இது 3 பேரும் சேர்ந்துதான் Dvajjas சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து சிஷ்யா இருப்பாங்க. No women could have formal education. இதுல இருக்க பிராமணாஸ், சத்ரியா, வைஷ்யாஸ் இவங்க மட்டும்தான் வந்து சிஷ்யா, அதாவது போய் பாடம் கற்றுக்க முடியும். நோ உமன் குட் ஹாவ் ஃபார்மல் எஜுகேஷன். உமன்ஸ்க்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் we are going to see age based ashramas. Towards the end of the later Vedic period, the concept of 4 stages in life, the 4 ashramas developed. இந்த லேட்டர் வேதிக் பீரியட் கடைசி எண்ட்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா லைஃப்ல வந்து 4 ஸ்டேஜஸ் வந்து இருந்துச்சு. அந்த 4 ஸ்டேஜஸ்க்கு வந்து 4 ஆசிரமாஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது. First one, Brahmacharya, that means student life. Second one, Grihastha, married life. Third one, Vanaprastha, going to the forest to meditate. Fourth one, Sannyasa, leading a life of an ascetic so as to attain Swarga. அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர்லி வேதிக் பீரியட், அதாவது நார்த் இந்தியாவில் வேதிக் ஏஜ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அட் த சேம் டைம் கான்டெம்பரரி பீரியட்ல நம்ம சவுத் இந்தியாவில் வந்து என்ன மெகாலித்திக் ஏஜுங்கிறது அதே டைம்ல அங்கே வந்து வேதிக் ஏஜ் இருந்த சமயத்தில் நம்மளோட சவுத் இந்தியாவில் வந்து மெகாலித்திக் ஏஜ், தட் மீன்ஸ் அயன் ஏஜ் வந்து இருந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கான்டெம்பரரி கல்ச்சர் இன் சவுத் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. The early Vedic culture in North India coincided with Chalcolithic cultures that prevailed in the other parts of the subcontinent. Since people used copper, chalco and stone, that means lithic, it was called Chalcolithic period. Though Chalcolithic culture of India was contemporary to the mature phase of Harappan culture, they continued to exist even after the decline of the later. The later Vedic culture in North India and the Iron Age in South India belong to the same period. அதாவது லேட்டர் வேதிக் கல்ச்சர் நார்த் இந்தியாவில் வந்து வேதிக் கல்ச்சர் இருந்த சமயம் நம்மளோட அடுத்த காயின் சைடுனா இப்போ காயினுக்கு 2 சைடு இருக்குல்லையே, அது மாதிரி காயின் சைடுங்கிறது அதே சமயத்தில் நம்மளோட சவுத் இந்தியாவில் வந்து என்ன ஏஜ் அப்படின்னா அயர்ன் ஏஜ் வந்து இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் அயர்ன் ஏஜ் people stepped into what is known as Megalithic culture. The years 600 BC and AD 100. Megalithic period in ancient Tamilnadu synchronized with the pre-Sangam period.
The black and red ware pottery became the characteristics of the Megalithic period. Now we are going to say Megalithic Iron Age in Tamil Nadu. The term Megalith is derived from Greek. Megas means great and lithos means stone. Using big stone slabs built upon the places of burial is known as megalith. Megalith அப்படிங்கிற வேர்ட் வந்து கிரீக் வேர்ட்ல இருந்து நம்மளுக்கு டெரிவைட் வந்திருக்கு. மெகாஸ் அப்படின்னா வந்து கிரேட்டு, லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோனு. இந்த ரெண்டு வேர்டும் சேர்ந்தது தான் மெகாலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். யூஸிங் பிக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் பில்ட் அப்பான் த பிளேசஸ் ஆஃப் பரியல். இப்போ பெரிய பெரிய கல்லை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்தவங்களுக்கு வந்து அந்த பிளேஸ்க்கு மேலே வந்து வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மெகாலித்திக். சம் ஆஃப் த மெகாலித்திக் அயர்ன் ஏஜ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. இப்போது அந்த மாதிரி மெகாலித்திக் அயர்ன் ஏஜில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில இடங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ்லேருந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். Among the artifacts unearthed were urns, pottery of various kinds, redware, blackware, iron implements, daggers, swords, spears and arrows, some stone beads and few gold ornaments. இப்போ அங்கேருந்து என்னெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஆர்ன்ஸ் அப்படின்னா வந்து பெரிய பானை மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ஆர்ன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லார்ஜ் பாட்ரி ஜார் மாதிரி பெருசாக இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா இறந்தவங்களை வந்து அதுக்குள்ளே வச்சு கீழே வந்து புதைச்சிருவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் bronze object representing domestic animals and wild animals like tiger, antelope and elephant have been unearthed. அது மட்டும் இல்லாமல் bronze ஆப்ஜெக்ட்டும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்லேருந்து எடுத்திருக்காங்க. The people were skillful in making pottery and in working stone and wood. அப்போ அந்த காலத்தில் இருந்தவங்க வந்து மெகாலித்திக் ஏஜில் இருந்த பீப்புள்ஸ் வந்து பானை செய்கிறது, ஸ்டோன்ஸு, வுட்டு இதிலெல்லாம் வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லான பர்சன்ஸாக வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் we are going to see கீழடி at சிவகங்கை district. The Archaeological Survey of India, that means ASI, excavated an ancient town dating to Sangam age in Keeladi village at Tiruppuvanam Taluk. Excavations have produced evidence for brick buildings and well laid out drainage system. இப்போ இந்த கீழடியில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து பிரிக் பில்டிங், அதாவது செங்கலான பில்டிங்ஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் வெல் மீன்ஸ் கேணி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டமும் வந்து இருந்திருக்கு. தமிழ் பிராமிஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாட்ரி, பீட்ஸ் ஆஃப் கிளாஸ், கார்னிலியன் அண்ட் குவார்ட்ஸ், pearl, gold ornaments and iron objects, shell bangles, ivory dies have been unearthed. இப்போ இங்கேருந்து என்ன தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், அந்த பானை இருந்துச்சுன்னா பானையில் வந்து தமிழ் பிராமி லெட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பீட்ஸு, கிளாஸு, நிறைய இந்த மாதிரி ஆப்ஜெக்டில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. In 2017, ASI sent 2 samples of these for radiocarbon dating to Analytic, Florida, USA. 2017 வந்து ASI, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருந்து 2 சாம்பிள்ஸ் வந்து எதுக்காக அனுப்புனாங்க அப்படின்னா ரேடியோ கார்பன் டேட்டிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங்கை வச்சு தான் வந்து அவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கிற ஒரு இது வந்து நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக வந்து அனுப்பி வச்சாங்க. என் ஃப்ளோரிடா யூஎஸ்ஏல இருக்குது. டேட்டா சாம்பிள்ஸ் ஆஸ் 200 BC. அது வந்து அந்த சாம்பிள்ஸ் வச்சு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருங்க அதுதான் இது 200 கிமு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது. The Roman artifacts found at this site add the evidence of ancient Indo-Roman trade relations. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்கவங்க வந்து இந்தோ ரோமன் ட்ரேடு, அதாவது வணிகத்துக்கும் வந்து ரோமன் நாட்டோடையும் வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பெரிப்ளஸ் mentioned the steel imported to Rome from Peninsula. India was subjected to duty in the port of Alexandria. பெரிப்ளஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரோம் பெனிசுலா இந்தியாவில் இருந்து அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்து நிறைய போர்ட் வணிக துறைமுகம் நிறைய இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் we are going to see பொருந்தல், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். பாயிண்ட்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பொருந்தல் டிஸ்ட்ரிக்டில். பொருந்தல்ல கிரேவ் கோட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் இன் ரெட், ஒயிட், yellow, blue and green color, iron swords, pottery with Tamil Brahmi scripts, pots filled with rice, semi-precious metals such as quartz, carnelian, bangles made of glass and shell.
இங்கேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து கிளாஸ் பீட்ஸ், அதாவது கண்ணாடியான மணின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. என்னென்ன கலர்? ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ, க்ரீன் கலரு, அயர்ன் ஸ்வாட்ஸு இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பானை நிறைய வந்து ரைஸு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செமி ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், எந்த மாதிரி மெட்டல்ஸ்னா குவார்ட்ஸு, கார்னிலியன் இந்த மாதிரி மெட்டல்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The discovery of iron sickle, pike and tip of plugs provide evidence that they had the practice of rice cultivation in Tamil Nadu. The part of rice from Porundal sites proves that rice was people's staple food. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ரைஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்துச்சு, கல்டிவேட் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு அந்த பானை நிறைய வந்து ரைஸ் ஃபில்லாக இருக்கிறதுலேருந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாட்டோட ஸ்டேபிள் ஃபுட்டு வந்து எது அப்படின்னா ரைஸ் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் we are going to see பையம்பள்ளி, வெள்ளூர் district. Archaeological finds. Iron artifacts along with megalithic black and red ware pottery have been found. Evidence for iron smelting has come to light at Payamballi. The date of this culture based on radiocarbon dating is 1000 BC. அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங்கை வச்சு இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முந்தினது அப்படின்னா கிமு 1000 வருஷத்துக்கு முந்தினது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் we are going to see கொடுமணல், ஈரோடு district. It is identified with கொடுமணம் of பதிற்றுப்பத்து. More than 300 pottery inscriptions in Tamil Brahmi have been discovered there. இங்கே வந்து இந்த கொடுமணல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பதிற்றுப்பத்தில் வந்து கொடுமணம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இது ரொம்ப பழமையான நகரம் நம்மளுக்கு தெரிய வருது. இதிலேருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மோர் தென் 300 பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் தமிழ் பிராமி, அதாவது 300க்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி மண்பானை ஓடுகள் வந்து இங்கேருந்து Archaeologists have also discovered spindles, holes used for making thread from cotton and pieces of cloth along with tools, weapons, ornaments, beads, particularly cornelian. இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. A menhir found at burial site is assigned to the Megalithic period. menhir அப்படிங்கிறது burial site வந்து இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க Megalithic periodல. Megalithic monuments in Tamil Nadu. The people who lived during the last stages of the New Stone Age began to follow the Megalithic system of burial. According to this system, the dead body was placed in a big pot along with burial goods. அதாவது நியூ ஸ்டோன் ஏஜ் லாஸ்ட்டில் எண்டிங்கில் இருந்தவங்க வந்து அந்த பரியல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. பரியல் சிஸ்டம் அப்படின்னா இறந்தவர்களை வந்து புதைக்கிற முறை, அதுதான் வந்து பரியல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இந்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெட் பாடி வந்து பெரிய லார்ஜ் பாட்ரி ஜாரில் வந்து அவங்கள அந்த இறந்தவங்களை போட்டு அதுக்கு தேவையான கூட்ஸையும் அதில் போட்டு வந்து பரியல் பண்ணிடுவாங்க. இந்த மெகாலித்திக் மானுமெண்ட்ஸ் bear witness to a highly advanced state of civilization with the knowledge of iron and community living. Dolmens are megalithic tombs made of 2 or more upright stones with a single stone lying across the burial site. The dolmens அப்படின்னா என்ன அப்படின்னா megalithic tombs அப்படின்னா வந்து இறந்தவங்களை வந்து புதைச்சிட்டாங்க அப்படின்னா கல்லறை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் டாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 2 or more upright stones வச்சு அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வந்து படுக்க, 2 சைடும் வந்து பெரிய பெரிய கல்லை நட்டு வச்சு அதுக்கு மேலே வந்து சிங்கிள் ஸ்டோன் வந்து போட்டுருவாங்க அந்த பரியல் சைட்டில். மெகாலித்திக் டால்மென்ஸ் ஹாவ் பீன் ஃபவுண்ட் இன் வீரராகவபுரம் வில்லேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், குமாலமருதுப்பட்டி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நரசிங்கம்பட்டி இன் மதுக்கு. நெக்ஸ்ட் we are going to see menhir. In Briton language, men means stone and hir means long. They are monolithic pillars planted vertically into the ground in memory of the dead. menhir அப்படிங்கிறது பிரிட்டன் லாங்குவேஜில் வந்து என்னது அப்படின்னா மென் அப்படின்னா ஸ்டோனுன்னு அர்த்தம், ஹிர் அப்படின்னா லாங், அதாவது பெரிய ஸ்டோன் வந்து நட்டு வச்சுருப்பாங்க ஒரு பில்லர் மாதிரி, அதுதான் வந்து வெற்றிகள் நேராக தூண் மாதிரி நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து menhir. menhir at in Singaripalayam in Tirupur district and the Vembur in Theni district points to the existence of ancient settlement along the banks of river Uppar. menhirs are found at Narasingampatti, Madurai district, Kumarikalpalayam and Kodumanal in Erode district. Next we are going to see hero stones. A hero stone is a memorial stone raised in remembrance of the honorable death of a hero in a battle or
those who lost their lives while defending their village from animals or enemies. அதாவது ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு சின்ன மெமோரியல் ஸ்டோன் மாதிரி வைக்கிறது. எதுக்காக அப்படின்னா அவங்க டெத்தை வந்து ஹானர் பண்ணுறதுக்காக, ஒரு மரியாதை செலுத்துறதுக்காக அந்த மாதிரி ஹீரோ ஸ்டோன்ஸ் வைப்பாங்க. எதுக்காக அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பேட்டலில் வந்து சண்டை போட்டு அவங்க வந்து இறந்துருக்கலாம், இல்லை அவங்க கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து ஒரு அனிமல்ஸ் கிட்ட இருந்து இல்லை எனிமீஸ் கிட்ட இருந்தும் காப்பாற்றுறதுக்காக அவங்க உயிரை விட்டுருக்கலாம். அதுக்காக வந்து அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ் வந்து வைப்பாங்க. Hero stones are found at Manur village near Palani, Dindigul district, Vellalan Kotai, Tuticorin district, and Puliman Kombai, Dindigul district. That's all, children. Thank you.